அனைவருக்கும் வணக்கம். கனடாவில் வெளிநாட்டு மக்கள் நிறைய பேர் குடியேறி இருந்தாங்க. அவங்கெல்லாம் கனடாவை விட்டு வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது வடகொரியாவுடைய மக்கள் கிம் ஜாங்குனுடைய டார்ச்சர்னால புற்களை சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பாகிஸ்தானில் இன்னைக்கு பொது தேர்தல் நடைபெறுது. மிகப்பெரிய அளவில் 2 குண்டுவெடிப்பு நடந்திருக்கு. இதை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கனடாவில் நிறைய வெளிநாட்டு மக்கள்லாம் குடியேறுவது ஈஸி அப்படின்னு சொல்லி கனடாவில் குடியேறியிருந்தாங்க. கடந்த 20 ஆண்டுகளாகவே வெளிநாட்டு மக்கள்லாம் அந்த நாட்டில் ஒரு 20 வருஷம் இல்லை 15 வருஷம் தான் அங்கே வாழ்கிறாங்க. மற்றபடி அவங்க தங்களுடைய சொந்த நாட்டுக்கோ அல்லது வேறொரு நாட்டுக்கோ திரும்ப போகிறதா சொல்கிறாங்க. இதற்கு காரணம் கனடாவில் இருக்கிற குடியுரிமை பிரச்சனை காரணமாக தான் சொல்கிறாங்க. முக்கியமாக கனடா மற்ற நாடுகளுக்கு எதிராக செயல்படக்கூடிய பயங்கரவாதிகள் பிரிவினைவாதிகளை குடியுரிமையை சீக்கிரம் கொடுத்துருவாங்க. ஏன்னா கனடாவுடைய இந்த ஜஸ்டின் ட்ரூடோ அரசாங்கம் இருக்குல்ல, அந்த அரசாங்கம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, மற்ற நாடுகளுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள்லாம் மிகப்பெரிய போராளிகள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை மாதிரி கொடுத்து அந்த நாட்டில் அந்த ஜஸ்டின் ட்ரூடோ அரசு அவங்களுக்கு காவலாளி மாதிரி செயல்படுவாங்க. அந்த பயங்கரவாதிகள் அவங்களுடைய நாட்டில் இருந்துக்கிட்டு மற்ற வேறு நாடுகளுக்கு எதிராக அவங்களோட சொந்த நாட்டுக்கு எதிராக கூட சில தீவிரவாத செயல்களில் ஈடுபடுவாங்க. எடுத்துக்காட்டு இந்த காலிஸ்தான் தீவிரவாதி, நம்மளோட இந்தியாவுக்கு எதிராக செயல்படுகின்ற காலிஸ்தான் தீவிரவாதிகள்லாம் கனடாவில் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அடுத்தது வடகொரியாவோட மக்கள் அதிபர் கிம் ஜாங் உன் டார்ச்சர்னால அவங்க புற்களை சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதனால் அவங்களுக்கு பின்விளைவாக கை கால் அப்புறம் முகமெல்லாம் ரொம்ப வீக்கம் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. வடகொரியாவோட அதிபர் அவர் விதிக்கின்ற ரொம்ப கடுமையான சட்டத்தினால மக்கள்லாம் ரொம்ப கடுமையான டார்ச்சர் அனுபவிக்கிறாங்க. மற்ற நாடுகளுக்கு போகவும் முடியாது, தப்பிச்சு செல்லவும் முடியாது. அப்படியும் தப்பிச்சு சில பேர் சென்றாலுமே வடகொரியாவோட அவங்களுடைய குடும்பத்துக்கோ அவங்களோட சொந்தக்காரங்களுக்கோ எந்த ஒரு பண உதவியும் செய்ய முடியாது, பேசவே முடியாது. எந்த ஒரு ஆன்லைன் தொடர்பும் வேற நாடுகளுக்கும் வடகொரியாவுக்கும் இருக்காது. வடகொரியா அதிபருடைய சொந்தங்களும் இந்த வடகொரியா அதிபர் குடும்பங்கள் மட்டுமே சந்தோஷமாகவும் ரொம்ப செல்வந்தவர்களாகவும் இருப்பாங்க. அந்த நாட்டோட மக்கள்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்தி கடுமையான சட்டங்களை போட்டு வச்சிருப்பாங்க. மற்ற நாடுகளுடைய இந்த படங்கள் முதற்கொண்டு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சமீபத்தில் கூட வடகொரியாவில் உள்ள ஒரு நபர் வெளிநாட்டுக்காரரோட படத்தை பார்த்துட்டாங்கன்னா அவரை கொண்டுட்டாங்க. இந்த நாட்டில் உணவு பஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்கு. இருந்தாலும் இந்த வடகொரியா அதிபர் கிம் ஜாங் உன் விடுற மாதிரி தெரியல. சட்டங்களை கடுமையாக்கிட்டே தான் இருக்கிறதா சொல்றாங்க. ஒரு நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வடகொரியாவோட மக்களே சொல்லியிருக்கிறாங்க. இந்த வருட தொடக்கத்திலிருந்து 4 ஏவுகணைகளை சோதனை செஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. இதற்கு தென்கொரியா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, வடகொரியா கடல்லையும் ஏவுகணை சோதனை செய்யறாங்க, கரையிலையும் செஞ்சுட்டே இருக்கிறாங்க, அணு ஆயுத சோதனை செஞ்சு டார்ச்சல் படுத்துறாங்க. இவங்கனால எங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு, இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் வடகொரியாவோட அதிபர் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்காவும் தென்கொரியாவும் நாங்கள் அழிக்காமே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அணு ஆயுதத்தை பயன்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி கையிலேயே அவர் வச்சுட்டு இருக்கிற மாதிரியே பொண்ணையும் அவங்கள மிரட்டிக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அடுத்தது பாகிஸ்தானில் பிப்ரவரி 8ஆம் தேதி அவங்களுடைய நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. இதற்கு முன்னாடி நாளே பாகிஸ்தானில் 2 மிகப்பெரிய குண்டுவெடிப்பு பலுச்சிஸ்தானில் நடந்திருக்கு. இதில் 25 பேர் இறந்துட்டு தான் சொல்கிறாங்க. 41 பேருக்கு மேலே காயமடைஞ்சிருக்கிறாங்க. பாகிஸ்தானுடைய தேர்தல் ஆணையத்தின் வெள்ளி கட்டடத்திலேயே மிகப்பெரிய குண்டுவெடிப்பு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. அதாவது தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நடந்தது. இந்த குண்டுவெடிப்பு நடந்து இப்போ இன்னும் 1 வாரம் கூட ஆகலை. ஆனால் தேர்தல் நடத்துவதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த குண்டுவெடிப்பு நடந்திருக்கு. மும்பை பயங்கரவாத தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட பயங்கரவாதி ஹபீஸ் சயீதின் பாகிஸ்தானில் அரசியல் கட்சி தொடங்கி அங்கே தேர்தலில் போட்டியிட போகிறாரு. இந்த ஹபீஸ் சயீது லஷ்கர்-இ தொய்பா பயங்கரவாத அமைப்பின் தலைவராக இருக்கிறாரு. உலகம் முழுவதும் இந்த அமைப்பை தடை பண்ணி வச்சிருக்கிறாங்க, தீவிரவாதத்துக்கு செயல்படக்கூடிய ஒரு அமைப்புன்னு. ஆனால் பாகிஸ்தானில் தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் அமைப்பின் தலைவர் அரசியலில் நிற்கிறாரு. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சில முக்கிய தலைவர்களே பயங்கரவாத தலைவர்களாகவே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானில் பயங்கரவாதிகளாம் சுதந்திரமாகவும் அவங்க ஒரு போராளிகளாகவும் தான் இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் ஒரு ஜனநாயக நாட்டில் எப்படி மக்கள் இருப்பாங்களோ அது மாதிரி பயங்கரவாதிகளாக அவங்க நாட்டில் அரசியலையும் ஒதுக்கிறாங்க. அவ்வளோதாங்க தகவல். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.